நல்லா இருக்காரு. அதே நேரத்தில் பாளையங்கோட்டை சிறைச்சாலை அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புதிதான ஒன்று இல்லை. தலைவர் கலைஞர் அவர்களே இருந்த இடம்தான் இது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே 65 அவர் இருந்த சிறைச்சாலை தான். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் இந்த சிறைச்சாலைக்கு வந்தாலும் அதை பெருமையாகத்தான் நினைப்பார்கள். அதனால் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் அவர்கள் அதை பெருமையாகத்தான் ஏற்றுக்கொண்டு இங்கே இந்த சிறையில் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி அச்சுறுத்தல்களுக்கு, வழக்குகளுக்கு, கைதுகளுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருமே கிடையாது. எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் அதை சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களுடைய தலைவர்களும் தயாராகத்தான் இருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த நிலையில் இருக்குதுன்னு நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். இன்றைக்கி காலையில் கூட ஒரு பெண் மிக மோசமாக பயங்கரமாக செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம் ஊடகங்களிலே பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஆக இருக்கக்கூடியவர் மீதே ஒரு குற்றம் சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே குற்றங்கள் பெருகி கிடக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறது கூட இந்த அரசு தயாராக இல்லாத நிலையிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தவறாக பேசினார் என்பதற்காக கைது செய்து சிறையிலே அடைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இவரை மட்டும் இல்லை, இதற்கு முன்னால் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இப்படி அச்சுறுத்தலும் வழக்கும் போடப்பட்டது. அவரையும் கைது செய்ய முயற்சி செய்தார்கள், சிறையிலே அடைக்க முயற்சி செய்தார்கள். அடுத்து ஒவ்வொரு முறையும் கருத்துக்கள் சொல்லக்கூடிய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்களை எல்லாம் சிறைக்கு அனுப்ப இந்த அரசு ஆட்சி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. தாவேகா ஜனநாயகத்திலே கொஞ்சமும் எங்களுக்கு அக்கறை இல்லை, நம்பிக்கை இல்லை, மக்கள் மீது எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று தன்னுடைய காவல்துறையை இப்படி எதிர்க்கட்சிகளை அடக்குவதற்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. கொலை செய்து விடுவோம் என்பது பேசினதான் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் சொல்லி நிர்மல்குமார் சொல்றாரு. இல்ல ஒரு நிமிஷங்க, தாவேகாவை சார்ந்தவர்கள் எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலகட்டத்திலே அவரை எவ்வளவு விமர்சித்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், நீங்களும் பார்த்துருக்கீங்க. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளிலே ஈடுபடவில்லை. இவங்க ஈடுபடுறாங்கன்னா இது எதனுடைய வெளிப்பாடுன்னு பார்க்குறீங்க? அவங்களுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை. யார் தன்னை விமர்சனம் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவமோ மனப்பான்மையோ அவர்களிடம் இல்லை. அவங்க யாருக்கு பயந்து கொண்டு அரசியல் செய்கிறார்களோ அதே வழியிலே தான் அவர்களும் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீட் தேர்வை கண்டித்து சென்னையில் ராப் பாடகர் அறிவு அப்படின்னு சொல்றவரை அறிவு ஈடுபடுறதுக்காண்டி கைது பண்ணியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் தான் சொன்னேன்ல, யாருக்கு பயந்து கொண்டு அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கே தெரியும். யாருடைய பேரையே சொல்லாமல் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்களோ, பாஜக என்ற பெயரை சொல்லுவதற்கு கூட தயக்கத்தோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு எதிராக தெருக்குறள் அறிவு அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்யும் பொழுது, போராட்டத்தில் ஈடுபடும் போது, டெல்லியிலே இன்னைக்கு எப்படி அங்கே மாணவர்களுடைய போராட்டம் கையாளப்படுகிறதோ அதே வகையிலே இங்கே போராடக்கூடியவர்களை இந்த ஆட்சியும் தாவேகா ஆட்சியும் கையாண்டு கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கொள்கைகளிலிருந்து, கருத்துக்களிலிருந்து தமிழ்நாட்டு நலன் என்று வரும் பொழுது என்றும் விட்டு கொடுத்ததில்லை, விட்டு கொடுக்கவும் மாட்டோம். தலையங்கம் தொடர்ந்து எழுதப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சப்போர்ட் இருந்தால் தான் இந்த 750 சீட்டு அது போன்ற நிகழ்வுகள் வரும்னு சொல்லி தலையங்கத்தை எழுதக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் நெருக்கமான சூழல் தற்போது ஏற்பட்டு விட்டதா? இல்லைங்க, தலையங்கம் எழுதுவதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. இல்லை, அது நீங்கள் தான் பதில் சொல்லணும். உங்களுக்கு என்ன எல்லா அனுமானங்களுக்கும் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. நாங்கள் சென்ற முறை அந்த மசோதா கொண்டு வரப்பட்ட போது எங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறோம்.
அந்த கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதிமுகவும் திமுகவும் ஒத்த கருத்தோடு நெருங்கி வர்ற மாதிரியான சூழல்கள் தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுறது. எந்த காலத்திலையும் அதிமுகவும் திமுகவும் நெருங்கி வந்தது கிடையாது. சில நேரங்களிலே தமிழ்நாட்டிற்காக போராடக்கூடிய சூழலிலே கடந்த காலங்களில் கூட தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக, நதிநீருக்கான அந்த கோரிக்கைகளுக்காக இணைந்தே சென்று பிரதமரை சந்தித்திருக்கிறோம். ஒன்றாக கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் உரிமைகள் என்று வரும்பொழுது திமுக அதிமுகன்னு மட்டும் இல்லைங்க, எல்லா கட்சிகளுமே ஒரே குரலில் ஒருமித்த கருத்தோடு பேச வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய கருத்து. நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் நேற்று கூட என்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறேன். மாணவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் நீட்டுக்கு எதிராக எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அதற்கு எதிராக நீட் என்பது கைவிடப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடர்ந்த கருத்தாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மாணவர்களுடைய எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்ஸு, பரீட்சைகள் சரியாக நடத்தப்படுவதில்லை என்ற சூழலிலே மாணவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக எடுத்து சொல்லுங்கள். அவருடைய உடல்நிலை, மனநிலை நன்றாக இருக்கிறது.